ஐயா ஆரம்பிக்கலாம். ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பிரகன்னாதிக்கு அம்பிகா சமேத சகசலக்ஷ்மீஸ்வரர் திருத்தாள் போற்றி போற்றி. ஸ்ரீ மதகுக்கர முனீஸ்வர மகா கருப்பண்ண சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீ வேடப்படையங்கள் பெய்யாதூர் பத்திரகாளி அம்பிகா பீநிலையே ஜெகதம்பிகே. பக்தமையன்பர்களே, எல்லாம் வல்ல இறைவன் திருவுள்ளாலே நாம் பார்க்கக்கூடிய ஆலயமானது உத்திரட்டாதி நட்சத்திர சிவாலயம். இவ்வாலயமானது புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஆவுடையார் கோவில் வட்டம் தீயத்தூர் கிராமத்திலே இறைவன் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். இவ்வாலய சிறப்பானது மகாலட்சுமி பூஜித்ததனாலே இறைவனுக்கு சகஸ்ர லட்சுமீஸ்வரர் என்று நாமதேயம். உத்திரட்டாதி நட்சத்திர தினத்திலே இறைவன் காட்சி கொடுத்ததினால உத்திரட்டாதி நட்சத்திர பரிகாரத்தலமாய் இவ்வாலயமானது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களுக்கு முற்பட்ட மூர்த்தி. இறைவன் நாமதேயம் சகஸ்ர லட்சுமீஸ்வரர். தாயா நாமதேயம் பிரியநாயகி அம்பாள். பிரியநாயகி அம்பாள் தெற்கு பார்க்க இருப்பது இங்கு ஒரு விஷயம். உத்திரட்டாதியிலே பிறந்தோர் தன் வாழ்நாளிலே வழிபட வேண்டிய தலம். நமக்கு எவ்வாறு குலதெய்வ வழிபாடுகள் முக்கியமாக கருதப்படுகின்றதோ அதே போன்று அவரவர் நட்சத்திர வழிபாடுகள் செய்வது சிறப்பு. அவ்வாறு பார்க்கும் பொழுது இந்த ஆலயமானது 26வது நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய பரிகாரத்தலமாய் இது பல யுகங்களை பார்த்த மூர்த்தி. திருவண்ணாமலை, திருக்கோலக்குடி, தேனிமலை, நெடுங்குடி, தீயத்தூர் ஆகிய ஆலயங்களிலே அங்கப்பதட்சங்கள் செய்தாக்க பூர்வ ஜென்மத்திலே செய்த பாவங்கள்லாம் நிவர்த்தியாகும் என்பது வரலாற்று குறிப்பு. அதே போன்று திருவண்ணாமலையிலே மூர்த்தி தோன்றிய போது இவர் தோன்றியதாக வரலாற்று குறிப்பு சொல்கின்றன. திருவண்ணாமலை மூர்த்தி அக்னிஸ்தலம். இவ்வாலயமானது இந்த ஊருடைய பெயர் தீயத்தூர். தீ என்பது அக்னி. அப்படி பார்க்கும் பொழுது பல யுகங்களை பார்த்த மூர்த்தி என்பது வரலாற்று குறிப்புகளும் சுவடுகளும் சொல்கின்றன. இவ்வாலயத்தை தன் வாழ்நாளிலே உத்திரட்டாதியில் பிறந்தோர் தன் வாழ்நாளிலே ஒரு முறையேனும் வழிபாடு செய்து எல்லாம் உள்ள இறைவனுடைய பேரர்களுக்கு பாத்திரமாகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாலயம் வரக்கூடிய வழித்தரமானது புதுக்கோட்டையிலிருந்து வர அன்பர்களுக்கு புதுக்கோட்டை, அறந்தாங்கி, ஆவுடையார் மார்க்கமாக தீயத்தூரை சென்று வந்தடையலாம். அதே போன்று மதுரையிலிருந்து வரக்கூடிய அன்பர்கள் சிவகங்கை, காளையார் கோவில், திருவாடானி, திருப்புணாவசூர் மார்க்கமாக வந்து தீயத்தூரை சென்றடைந்து வழிபாடு செய்யலாம். மயிலாடுதுறை, மாயவரம், கும்பகோணத்தில் வரக்கூடிய அன்பர்கள் பட்டுக்கோட்டை மார்க்கமாக மீன்சரை சென்றடைந்து தீயத்தூரை உள்ளடையலாம். இது அந்த ஆலயத்தினுடைய வழித்தடங்களுக்கான குறிப்பு. இதில் ஏதாவது பூஜைக்கான சில வழித்தடங்களுக்கான சந்தேகங்களோ பூஜைக்கான ஏற்பாடுகளுக்கான நிகழ்வுகளுக்கு என்னோடய தொடர்பு நம்பர் 9965211768. எனது நாமதேயம் கணேச குருக்கள். இவ்வாலயத்திலே அர்ச்சகராக பணிபுரிந்து 3-4 தலைமுறைகளாக இறைவனுக்கு பணிபுரிய இறைவன் திருமணம் கொண்டேன். அனைத்து பக்த மெய்யன்பர்கள் உத்திரட்டாதியிலே பிறந்தோர் இந்த ஆலயத்தை வழிபாடு செய்து இறைவனுடைய பேரர்களுக்கு பாத்திரமாகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க, வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க, மன்னன் கோள் முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அரண்கள் ஓங்குக, நல்தவம் வேள்வி மல்க, மென்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா.